சாரி மது, அம்மாவுக்கு வேலை அதிகமா இருந்ததுனால சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியல. அதனாலதான் ஹோம்ஒர்க்கும் சொல்லி கொடுக்க முடியல. காலையில அம்மா சொல்லி கொடுக்கறேன். மது, அரவிந்த் எந்திரிங்க. மது, அரவிந்த் எந்திரிங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு. அரவிந்த் டைம் ஆயிடுச்சு, எந்திரி. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். மா, நேத்து ராத்திரி எவ்வளவு நேரம் வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? நேத்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. வந்து பார்க்கும்போது 3 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. சரி காலையில பேசிக்கலான்னு அம்மாவும் படுத்துட்டேன். எதுக்குமா ஆபீஸ்ல அவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இப்போ ஆபீஸ்ல ஆடிட்டிங் வேலை நடந்துட்டு இருக்குடா. அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அம்மா தானே பார்த்து கொடுக்கணும். அதனாலதான். சரி மது, உனக்கு ஏதோ ஹோம்ஒர்க்ல கணக்கு புரியலன்னு சொன்னியாமே, அதை எடு, அம்மா சொல்லி கொடுக்குறேன். சரிம்மா. நீ உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நேத்தே முடிச்சிட்டேமா. வெரி குட். நந்தினி உங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிக்க போயிட்டா. நீயும் போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிடு போ. அக்காவுக்கு நான் கணக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அவ வந்து ரெடி ஆவா. சரிம்மா. எது புரியல? இதோ இதாம்மா. ஒரு நிமிஷம் இதை புடி. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சவந்தி. காலையிலேயே தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். நீங்க கால் பண்றது எனக்கு எப்படி தொந்தரவா இருக்கும்? என்ன விஷயம் சார்? அது ஒரு டென்ஷனான விஷயம் தான் சொல்றேன். இன்னைக்கு ஆடிட்டிங்ல சப்மிட் பண்றதுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த சிஸ்டம்ல இருந்து அப்லோட் பண்றப்ப ஒரு ஃபைல் மட்டும் எப்படியே கரெக்ட்டா இருக்கு. நானும் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். அதை திரும்பவும் ரெடி பண்ணனும். உங்களால அது முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1 ஹவர்க்குள்ள அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். மது, ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி உடனே சத்ரபதி சாருக்கு அனுப்பணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிம்மா. என்னாச்சுக்கா? அம்மா உங்களுக்கு அந்த கணக்கை சொல்லி கொடுத்துட்டாங்களா? எங்க சொல்லி கொடுக்கறது? அவங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே மறந்துட்டாங்க. அதெல்லாம் மறக்கல மது, கண்டிப்பா சொல்லி கொடுக்குறேன். நீ போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு வா. அதுக்குள்ள நான் என் ஒர்க்கை முடிச்சிருவேன். அதான் உங்க அம்மா சொல்லிட்டால. வா, வந்து ரெடி ஆவு. வா வா. நீ என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு. என்னம்மா, உன் ஒர்க் இன்னும் முடியலையா? இன்னும் முடியல மது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ண. இப்ப எதுக்கு உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு?
அதான் அம்மா சொல்லித்தரேன்னு சொல்றாள்ல, கொஞ்சம் பொறுமையா தான் இரேன். சார் ஆல்மோஸ்ட் ஃபைல் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அனுப்பிடுவேன். அது ஓகேங்க செவந்தி. அந்த ஃபைல்ல அடிஷனலா இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்கு. அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார், என்னென்ன சேர்க்கணும்? சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுறேன் சார். சரிங்க செவந்தி. பை. தேங்க்யூ சார். பாட்டி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இனிமேல் அம்மா அவங்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. சாரி மது, சத்ரபதி சார் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை இந்த ஃபைல்ல சேர்த்து அனுப்ப சொல்லியிருக்காரு. அம்மா ரொம்ப அவசரமா அனுப்பி ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ண, வந்துடுறேன். உங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லம்மா. ஸ்கூலுக்கு லேட்டா போனா எங்க மிஸ் வெளியே நிக்க வச்சிருவாங்க. நான் ஹோம்ஒர்க் முடிக்காம போறேன்ல, எங்க மிஸ் கிட்ட இன்னைக்கு செம்மையா அடி வாங்க போறேன். உங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லல்ல. ஏய் மது, கொஞ்சம் வெயிட் பண்ண, வந்துடுறேன். மது, பாத்தீங்களா பாட்டி, என் மேல கோச்சுக்கிட்டு போறா. அத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அவளை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ உன் வேலைய பாரு. அரவிந்த், வாடா. மது, மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு தான் இப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்கியா? ஆமா, இது வரைக்கும் மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்கை நான் முடிக்காம வந்திருக்கேனா?